டிசம்பர் 28 கீழ்த்தஞ்சையில் உள்ள கீழ்வெண்மணியில் நிலவுடைமை ஆதிக்கத்துக்கு எதிராக போராடி உயிர் நீத்த 44 பெண்மணி போராளிகளுக்கு இந்திய வீர வணக்கத்தை தாய் தமிழகத்தின் சார்பாக தெரிவித்துள்ளது. ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்தில் நிலவுடைமை ஆதிக்கத்திற்கு எதிராக போராடி உயிர் நீத்த அந்த மக்கள், ஆண்டுகளிடம் அடிமை சாதிகளாக இருந்த அந்த மக்கள் கூலி உயர்வு கேட்டு போராடியதற்காக கோபாலகிருஷ்ணன் என்ற சாதி வெறியினால் தீயிட்டு கொளுத்தப்பட்ட அந்த 44 பல்லர்கள், அதில் 44 பேரும் பல்லர்கள் என்பதுதான் அதில் ஒரு விடயம். அவர்கள் பல்லர்கள் தான் என்று கொல்லப்பட்டார்களா, இல்லை தமிழர்கள் தான் என்று கொல்லப்பட்டார்கள் என்று அறிய வேண்டும். இன்று சாதிய கூறுகளாக சாதியத்தை மேல்நோக்கி நின்ற காலத்தில் இன்று 44 பல்லர்களுக்கு அந்த பல்லர் சமுதாயம் இன்னைக்கு வீர அஞ்சலி செலுத்த மறந்து விடுகிறது. ஒரு இனத்தின் வேறு அழிவாக அந்த மக்கள் கொல்லப்பட்டார்கள். ஏன் நம்ம திராவிட கட்சிகளை எதிர்க்கிறோம் என்றால், அந்த காலகட்டத்தில் அந்த 44 வீரர்கள் பலியாகப்பட்ட காலத்தில் அண்ணாதுரை என்பவர்தான் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தார். அந்த கொலையை நாகயப்படுத்தி பெரியார் பேசினார். ஆகையால் தான் அவர்களை நாங்கள் புறந்தளிக்கிறோம். ஆக ஒரு இனம் தனக்கான உரிமைகளை கேட்டு போராடியதற்காக இது கொல்லப்பட்டார் என்பது வரலாறு. அந்த வரலாற்றை மறந்து விட்டார்கள். நாம் அதை நினைவு கூறுகிறோம். வருங்காலங்களில் கீழ்வெண்மணி போராளிகளுக்கு மிகப்பெரிய ஒரு நினைவு நாளை, வீரவணக்க நாளை தொடர்போம் என்று உங்களிடம் கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.